ஜீவ யோகா தொகுத்து வழங்குபவர் தர்ஜினி சண்முகநாதன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்று லண்டன் டைம் வானொலியோடாக ஜீவயோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் யோகம் என்றால் என்ன? யோகம் என்பது இணைதல் எனும் பொருள்படும். இணைதல் என்பது சேர்த்தல், அதாவது ஆன்மாவாகிய நாம் பதியாகிய இறைவனுடன் ஒன்றிணைதல் என பொருள்படும். நாம் அனைவரும் இறைவனிடமிருந்து பிரிந்து உடல் எனும் போர்வையுள் மறைந்து கிடக்கிறோம். இந்த உடலையே அனைவரும் நாம் என்று கருதுகின்றோம். உண்மை அதுவல்ல. நாம் உயிரெனும் ஆத்மா. இந்த உண்மையை புரிந்துவிட்டால் காயமே இது பொய்யடா, இது காற்றடைத்த பையடா என்று தெரிந்த மனிதர் நாம் இறைவனை சார்ந்து பணி செய்யவே படைக்கப்பட்டோம் என்பதை உணர்வர். நம் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த கூற்றுக்கு அமைய பணி செய்து இன்பமான வாழ்வு வாழலாம். இறைவனை அடைதலே முழுமையான இன்பம் என்பதை சான்றோர் அறிவர். தற்காலத்தில் இறைவனையே நம்பாத மக்களிடமும் யோகம் சிக்கித் தவிக்கிறது. அவர்கள் இதை ஒரு விளையாட்டாக கருதி உடற்பயிற்சியாக செய்கிறார்கள். எப்படியாகிலும் யோகத்தை தொட்டவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். ஏனென்றால் வெளிப்படையாகவே உடலில் உள்ள வியாதிகள் அகற்றப்படுகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பர். உள்ளே உள்ள ஆத்மாவின் திருப்தியே நோய் நீக்கம் ஏற்பட காரணம். இதை அறிந்தால் நோயை அகற்றும் மருந்து மனம் என்பது நன்கு புலப்படும். மனதுக்கு மருத்துவம் எந்த மருந்தாலும் கிடைக்காது. மனமது சுத்தியானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். உடலுக்கு வெறும் வைத்தியம் செய்துவிட்டு வியாதி மாறிவிட்டதாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒன்று போனால் ஒன்று வெறும். யோகக்கலை ஒன்றினாலேயே மனதையும் உடலையும் இணைக்க முடியும். இந்த இணைப்பினால் ஏற்படும் சுகமும் யோகம்தான். அதனால்தான் யோகம் பயில்கின்றவன் யோகக்காரன் என அழைக்கப்படுகின்றான். எதிலும் இணைவதும் யோகமேதான். எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன. மனிதனும் தான் வாழ நினைக்கின்றான். துன்பமில்லாத இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை அவன் நாடுகிறான். ஆனால் இன்று மனிதனின் வாழ்க்கையில் இன்பம் நிறைந்திருக்கின்றதா என்ற கேள்விக்கு எல்லோருக்குமே விடை தெரியும். வாழும் முறையானது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக அமையும் போது துன்பம்தான் வரும். இயற்கையாக கிடைக்க வேண்டிய இன்பம் தடுக்கப்படுகிறது. வாழ்க்கையையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கேற்ப வாழும் முறை என்ன என்பதையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம். அன்றாட நடைமுறைகளையும் அந்த நோக்கத்திற்கேற்ப அமைத்து கொண்டாக வேண்டும். இந்த பொறுப்புணர்ச்சி இயல்பாகவே மலர வேண்டும். நாம் தவறுகள் செய்கிறோம். செய்த தவறுகளே துன்பமாக முளைக்கின்றன. இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு வந்தபின் இனி துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் இனியேனும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி வர வேண்டும்.
பொதுவாக நாம் செய்யும் தவறுகள் நமக்கு தெரிவதில்லை. பெரும்பாலும் பழக்கத்தின் காரணமாகவே தவறுகள் செய்யப்படுகின்றன. சூழ்நிலை நிர்பந்தத்தால் செய்யப்படும் தவறுகளும் மிகுதியே. புலன் கவர்ச்சியிலேயே இருக்கும் போதும், சூழ்நிலை கவர்ச்சியிலேயே நிற்கும் போதும், பழக்கத்தின் அழுத்தத்தால் உந்தப்பட்டு செயலாற்றும் போதும் தவறுகள் தெரிவதில்லை. ஆனால் மேலும் மேலும் புலன் கவர்ச்சியிலே சிக்குகின்றோம். சூழ்நிலை கவர்ச்சிக்கு ஆளாகுகிறோம். அதனால் மேலும் மேலும் தவறிழைத்து துன்பத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் வந்த வேலை பிறவியின் நோக்கம் மறந்து போகிறது. பேராசை, சினம் முதலான 6 குணங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன. விளைவாக பஞ்சமகா பாதகங்கள் என குறிப்பிடப்படுகின்ற 5 பெரும் பழிச்செயல்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதை பார்க்கிறோம். இறைவனை பற்றிய எண்ணம் மறைந்து வருகிறது. இந்நிலை மாற வேண்டுமானால் தகுந்த மனப்பயிற்சியின்றி முடியவே முடியாது. ஏனெனில் தவறிழைப்பதும் மனம், இனி தவறு செய்துவிடக் கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்தான். தவறு செய்யாத வழியை தேர்ந்து ஒழுக வேண்டியவதும் மனமே. மனத்தை பழைய நிலையிலேயே வைத்துக்கொண்டு புதிய வழியில் செல்ல எப்படி முடியும்? முடியாது. தொடர்ந்து செல்ல முடியாது. மனத்தின் குறைகளை போக்கியாக வேண்டும். நல்வழியில் தீர்மானமாக நிற்கும் சுயபலத்தை மனதிற்கு ஊட்டியாக வேண்டும். அதை யார் ஊட்டுவது? வேறு யார் இங்கே இருக்கிறார்கள்? மனம்தான் தனக்குத்தானே வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். மனம் தன்னை உயர்த்தி கொண்டால் இன்பம், இடையறா இன்பம். மனத்தை தாழ்த்தி கொள்வதும் உயர்த்தி கொள்வதும் மனத்திடம்தான் இருக்கிறது. மனம் தனது மூலமான உயிரில் ஒடுங்கி பின்னர் உயிரின் மூலமான இறைநிலையை எய்தினால் அறிவாகிறது. அந்நிலையை பெற்ற மனதினை கொண்ட மனிதனும் தெய்வமும் தரத்தில் ஒன்றே. இத்துடன் ஜீவஜோகா நிகழ்ச்சி நிறைவிற்கு வருகின்றது. மீண்டும் அடுத்து வரும் வாரங்களில் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தர்ஜினி சண்முகநாதன். வணக்கம் நேயர்களே.